ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் கேரளாவுக்கு. இதான் நம்ம வந்தால் ஃபால்ஸு. அப்படியே சுற்றி பாருங்கள், யாருமே இல்லை. அங்கே பாருங்கள், வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே மக்கள் இருந்தால் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. வெத்தலை பாக்கு எடுக்கிறாங்க நினைக்கிறேன். வெத்தலை பாக்கு தோட்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க. ரூபாய்க்கு லாட்ரி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 1 கோடி ரூபா அவ்வளோ போகுது நம்மளுக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோன்னே தெரியாது. எங்கடா போகிறோம்? எங்கேயோ போகிறோம். இவெல்லாம் டிரைவர் இல்லை, உங்களை பார்த்தானா கீழே விட்டுருக்கான். அதனால அதுக்கு தான் நான் பார்க்கவே இல்லை. எங்கடா போகிறோம்? எங்கேயோ போகிறோமா? ஏதாவது ஒரு இடம் சொல்கிறா. கேரளாவுக்கு போகிறோம். கேரளாவில் எங்கன்னு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னா, என்னடா இடம் இது? போடிமெட்டு பாருங்கள். போடிமெட்டு ஏற போகிறோம். வரப்போகுது. இங்கே லேப்டாப்பில் வந்து இந்த கொஞ்சம் டப்பாக்காராக இருக்குது, அதனால் வந்து ப்ளூடூத் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். வயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வயர் சின்னதாக இருக்குது. இந்த இவனோட கார் தான் இது. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்துட்டு அவங்க அப்பா பார்த்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவார். அதனால் வீடியோ என்னடா பண்ணுற? ஓட்ட தெரியுமா இல்லையாடா? அழுத்தி ஓட்டுறா. என்னடா பண்ணுற? அவ்வளோதான், போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, பிடிக்க போகிறாங்க இன்னும் ஒரு நேரத்தில். தம்பிகிட்ட லைசன்ஸ் இருக்கேன் தெரியல, சின்ன பையன் மாதிரி இருக்கனால பிடிக்க வந்தா பிடிச்சிட்டாங்கல்ல. போ நீ எடுத்தாரா போடா, ஒந்தரம் போடா. அப்புறம் மூணுடா. நல்லா தாண்டா இருக்கு ரோடு. இந்த ரோடு பெருசா தாண்டா தெரியும்டா. இந்த ரோடு தாண்டா ஸ்பீட் சொன்னேன். கேப் ரோடு. நாங்களாம் 3 பேர் வந்தோம்டா. டேய் நீலாம் பயப்படுறியடா டேய். நாங்களாம் 3 ஃப்ரெண்ட்ஸ் 50 ரூபாய்க்கு லாட்ரி வாங்கியிருக்கோம். இன்னைக்கு 1 கோடி ரூபா அவ்வளோ போகுது நம்மளுக்கு தான். கிளம்பியாச்சு. அண்ணன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவளே எண்ணி நாளைக்கு போயிடுவோம். நாங்களாம் மேப்பில் பார்த்து அந்த சைடு ரோடு போகுது, நாங்கள் இந்த சைடு போகிறோம். சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் கேரளா. கேரளா வந்தாச்சு. பழப்பழம் இருக்கு. நாங்கள் போகிறோம். போகிறோம் தம்பி. நல்லா இல்லைன்றேன் கேரளா வேணாம். கொடைக்கானல்ன்ற கொடைக்கானல் 100 ரூபா போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பாலம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பலாப்பழம் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு மரத்தில். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், போயிட்டுருக்கோம். தினேஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த வழியாக வந்து எங்கேப்பா காணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க விக்னேஷ். இன்னையில நம்ம புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். டெய்லி வீடியோ போகிறோம், டெய்லி சுற்றுறோம், டெய்லி ட்ரேட் பண்ணுறோம், போய்கிட்டே இருக்கோம். இப்போ எந்த இடத்துக்கு வந்துருக்கோம்? நமக்கு தெரியாத இடத்துக்கே ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். சுற்றி காமிப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், அமைப்பாக இருக்குது. மேலே வச்சு நிற்கிறியா பாருங்கள், அதையும் காட்டுங்க. இங்கே காட்டு. டெய்லி நம்ம தொடர்ந்து ட்ரேடிங் வீடியோ, ட்ராவல் வீடியோ எல்லாம் போடுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ அவ்வளோதான், நம்ம தான் வாங்க போவோம். தம்பி நடந்து கட்டு. சங்கு தம்பி, லைட்டாக மட்டும் ஆட்டுப்பா பாவத்தை. விடுப்பா பாவம். அதுதான் பிடிச்சி உட்காந்துருக்கு. இது என்ன ஆகுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பையன் எங்கேயும் வரமாட்டா, கொடைக்கானல் மட்டும்தான் வருவான். எப்படின்னு பாருங்க. இடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எல்லாரும் போகிற இடத்துக்கு போகாதீங்க. யாரும் போகாத இடமா பார்த்து கொஞ்சம் ஊருக்குள்ளலாம் ஒரு பாதை தான் வரும். அந்த சைடு போங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, பாய்ஸ் 2 பேர் நிற்பாங்க பாருங்க. இப்போ பாருங்க, பாய்ஸ் 2 பேர் ஏதோ பண்ணுறாங்க. மரம் நட்டுக்கு இருக்காங்க. இங்கே பாருங்க. டேம். என்ன டேம்? ஒரு டேம். இது நிப்பாட்டக்கூடாதா டேமில்? ஸ்பீடு பிரேக்காக எப்படா நிப்பாட்டிங்க? அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாளாச்சே. பின்னாடி வண்டி வரிசையாக வராங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ். அப்படியே அது கீழே வந்து ஏதோ பலூன் வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜு. சிரிக்கிறாங்க. பாருங்க பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு. ஆடுது. இப்படி ஆடுனா ஆடுது. இந்த கயிறு இருக்கா, இதில் தான் நிற்கிது. இங்கே அந்த கயிறு தெரியுதா, அந்த ரோப்பு, அதில் தான் ஹேங்கிங்கில் நிற்கிது. இப்படி கீழே பாருங்கள்.
ஃபோனை பிடிச்சிக்குவோம், கீழே விட விட்டுருங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. ஏதோ பள்ளமாக இருக்குது, ஏதோ அறுத்து எடுத்துருக்காங்களா இது எப்படின்னு தெரில, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஏதோ பள்ளமாக இருக்குது, அது எப்படி உருவாச்சுன்னு தெரில. அங்கே ஒரு பலூன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே பலூன் வச்சு விளாட்லாம். ஆனால் ஒரு இன்னும் வரலையா, லேட் ஆகும். இதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. இந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெடி 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 இங்கே பாருங்க. ஆகா, வெடிச்சிருச்சு. ஷாப் இடம் சூப்பராக இருக்குது. இதாண்டா அந்த ரோடு தான். ஹாய் கைஸ், இவங்க வெறும் டேம் வியூ பாயிண்ட் இதுக்கு மட்டும் தான் கைஸ் போறாங்க. டேம் ஃபால்ஸுக்கு தான் போக முடியும். இங்க வெறும் அந்த ஸ்டேஷன் வந்தா தண்ணி கூட இல்ல கைஸ், தண்ணி இல்ல. பாறை பாத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். பாருங்க, வெக்கையா இருக்கு, வேர்க்குது. அப்புறம் எங்க போகணும்? கொடைக்கானல் போயிருந்தா கூட கூலிங்கா இருந்திருக்கு. கேரளா வந்து வெக்க. யாரு கேரளா வராதீங்க கைஸ். என் பேச்ச கேட்காதீங்க, கேரளா சூப்பராக இருக்கு. பாருங்க, அங்கே போயிட்டு நான் ஃபால்ஸுக்கு போயிட்டு காட்டுவோம். நம்ம வர்ற எல்லாமே ஹிடன் ஸ்பாட்டு தான். வந்தாச்சு, இதுக்குள்ளே போனோம். இப்போ யாருமே இல்லை, நம்ம போகிற இடத்துக்கு எவனும் வரமாட்டாங்க. நம்ம ஹிடன் ஸ்பாட்டாக பார்த்து போய்கிட்டு இருக்கோம். எல்லா லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். சொல்கிறா, நாங்கள் 4 பேர் தான் ஹிடன் ஸ்பாட் மட்டும்தான் போவோம். ஆல்ரா அப்படின்னா போவோம். இதுக்குள்ளே தான் போனோம். ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம உருவாக்க போகிறோம். இப்போ இருடா, இங்கே தான்டா இருக்கு, வருவோம்டா. இங்கே பாருங்க. ஆகா எங்களுக்குள்ள ஒரு தொட்டி இருக்கு. அந்த தொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி உள்ள நல்லா ஆழமா இருந்தா இருக்கும் போல. வாங்க சொர்க்கத்தை பார்க்க போறீங்க. என் சொர்க்கத்தை பார்க்க போறீங்க. எங்கிட்டா போகணும்? மக்களை எங்கிட்டு போகணும்னு தெரில. ஏதோ போகிறோம். இங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு தானே போகணும். எங்களுக்கே தெரியாது இந்த பாதை. நான்லாம் ஒருத்தையும் போட்டிருந்தேன். ஆடா போகண்டா. ஆகா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் கேரளாவுக்கு. இதான் நம்ம வந்த ஃபால்ஸு. அப்படியே சுற்றி பாருங்கள், யாருமே இல்லை. அங்கே பாருங்கள், வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே மக்கள் இருந்தால் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. வெத்தலை பாக்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெத்தலை பாக்கு தோட்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க. இல்லை, நம்ம பாய்ஸ் கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் கிளம்புறோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். பரோட்டா சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இதுக்குள்ளே போடாமல் அப்படியே நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஓரமாக போட்டுருங்க. பாட்டில் வீட்டில் எடுத்துகிட்டு வராமல். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சேஃப்டியாக இருங்க. அந்த இடத்துல எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு தெரியல. குளிக்கலை நாங்கள், பட்டு குளிக்க ட்ரை பண்ணாங்க. பார்த்து குளிச்சிங்கன்னா இந்த இதுமாதிரி கீழே கூட குடிச்சுக்கோங்க. அங்கே போனீங்கன்னா பாறையாக இருக்குது, அதனால் விழுந்துருவீங்க. ஸோ பார்த்து குளிங்க. இதான் நம்ம ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். இதோட லொக்கேஷன் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க. இப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு அந்த பாதை காட்டுறேன் பாருங்கள். இப்படியே வாங்கிட்டு ஒரு கார்ன் போட்ட மாதிரி ஒரு பாதை இருக்கும். அங்கே இருந்து அப்படியே வரணும். செருப்பு போட்டுக்குவோம். அவ்வளோதான். பை சொல்லிட்டு கிளம்புவோமா. அப்படியே இந்த கார்னுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்குது. வந்து வாட்டர் பாட்டில் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பா டேய், பிரியாணி எங்க? பிரியாணி ஓகே பாய்ஸ், இப்படி தான் வரணும். கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க. ஃபேமிலியை கூப்பிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கூப்பிட்டு வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாதை வரும். பாதைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்படியே சவுண்டெல்லாம் கேட்குதா, கீச் இந்த மாதிரிக்குள்ளே சவுண்டு கேட்கும். அப்படியே எவ்வளோ அமைதியான இடமா இருக்குது பாருங்க. ஆகா, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு கடவுள் படைப்பு.
இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. டேய் பார்த்து போடா. மீன் விளாக்குலடே எங்கே இந்தா உள்ள பாரு மீனே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள மீன் இருக்கு. குட்டி குட்டி மீன் தெரியுதா? குட்டி குட்டி மீன் தெரியுதா? ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ சொல்கிறா. ஃபால்ஸ் வந்து செம்ம மாசா இருந்துச்சு. ஏன் குளிக்கல? எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஓகே. இங்கே இந்த தண்ணிலாம் எங்கே இருந்து வருதுன்னு தெரியல. நல்லா பியூராக இருக்குது. இதுதான் வைகையாத்து தண்ணி. ஆ இதுதான் வைகையாத்து. வைகையாத்து தண்ணியா? இந்தா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே எல்லாரும் பாருங்க என்ன செய்கிறாங்க. அதில் அடக்கூடாது. இது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு தெரியல. இருங்க நம்ம யூடியூப்பில் போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்தீங்கன்னா ஒரு மேடு ஏறும். அவன் தான் என்ன பண்ணுறேன். டேய் இது என்னன்னு பாடுறா ஊரில் அந்த பழம் பழமாக இருக்கு பாருது இல்லை. இப்போ வரப்போ வந்து ஒரு மரம் பார்த்தோம். இது வந்து ஏதோ சாக்லேட் தயாரிக்கிற வந்து பழமா. இது தான் சாக்லேட் சாப்பிடுதான். இது நாங்கள் ஒன்றை உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம். ஏதோ கச்சிச்சு. சார்ஜ் பில்லை கேட்டோம், சாப்பிட்லான்னு சொல்லிச்சு. உன்னை சாப்பிட்டு பார்த்தேன், இங்கே அச்சிச்சு. இதான் அந்த பழம். இதை உடச்சிங்கன்னா உள்ளே இருந்தா இது மாதிரி இருக்கா. இதை ஏதோ பண்ணி இதில் இருந்தால் சாக்லேட் தயாரிப்பாங்களா இந்த பழத்துக்குள்ளே இருந்து. ஓகேவா? இப்போ வந்து ஆனால் இதுக்கு சாப்பிட்டு பார்த்தேன், லைட்டாக கக்கிது. சாப்பிடலாமான்னு தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படா இருந்துச்சு? நல்லாவே இல்லை, கக்கிது. உடச்சது தான் வேஸ்ட்டு. என்ன இதை வச்சு என்ன தயாரிப்பாங்க? சாக்லேட். கோகோ ட்ரீயா? கொக்கோ பால். கோகோ பாட் ட்ரீ. இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் சாக்லேட் தயாரிக்கிற மரம். நம்ம அப்படியே கையை கழுவிட்டு நம்ம கிளம்புவோம். நல்லா தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபோன் போட்டாங்க. நம்மளை ஏன் குளிக்க போகிறோம். ஏன் பார்த்துக்கோங்க, எல்லாம் குளிக்க போகிறோம். இப்போ பார்த்துங்க, எல்லாம் குளிக்க போகிறோம். எப்படி இருக்கு இடம்? நல்லா இருக்கா? நான் பார்த்துட்டு தான் அந்த இதுன்னு கேட்க மாட்டேங்கிறேன் போட்டு விட்டுருக்கோம். கல்லு குடிச்சு மாற்றியா சார் உள்ளன்றுவேன். இப்போ தான் அந்த இதில் குடிச்சிட்டு வரோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போர்டை பார்க்குறோம். டேஞ்சர் ஏரியா, இட் இஸ் ஹை ரிஸ்க், ஸோ நாட் அட்வைஸ் ஃபார் கோ இன்டு த ரிவர், பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். இங்கிட்டலாம் போயிடக்கூடாது. நான் குளிச்சது அந்த சைடு. ஸோ குளிக்காதீங்க. நான் தெரியாமல் போய் குளிச்சுட்டு இப்போ தான் ஒரு போர்டை பார்த்தேன். ஓகேவா? இதுதான் கையில் குத்திருச்சு. என்னன்னு தெரில, அரிக்குது. என்னன்னு தெரில, பூச்சா என்னன்னு தெரில. எப்படா கண்டுபிடிக்க காட்டுங்க. அந்த இடமே அரிக்குதா உள்ள. இப்போ வந்து நம்ம மேட்டுப்பட்டி டேமில் தான் இருக்கோம். தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதான் அப்படியே போனோன்னா அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும். மேட்டுப்பட்டி டேம் 3 நாள் கிட்ட. என் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். இவங்க இன்னும் வரமாட்டுறாங்க. அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு. நிறையா பேர் மீன் பிடிக்கிறாங்க. அந்த சைடு போட்டிங் நடக்கும். ஈவினிங் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போயும் நடக்குது. அங்கே வேணால் போட்டிங் போகணுன்னா அங்கே போய்க்கலாம். அந்த இடத்துல தெரியுதா? நாம் இறங்கி வந்த பாதை வந்து இந்த இதுதான். அங்கே தெரியுதா? அங்கேருந்து இங்கே வரைக்கும் இறங்கிட்டு வந்துருக்கும். பார்க்க இதில் வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. பட் ஆனால் லேண்ட்ஷேப்பாக இருக்குது. இதில் ஏறுறதுக்கே கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ இதில் நம்ம தான் ஏற போகிறோம். ஓமா ஓகே, நம்ம அங்கே போயிட்டு வீடியோ போடுவோம். எதுக்கு? ஹாய், இப்போ வந்து மூணாரில் கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குன்னு.
அப்படியே இங்கே கீழே பாருங்கள் தொழிலாளர்கள் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிதான் தெரில. கீழே இங்கே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க லாரியில். இந்த ஒரு சின்ன லாரியில் இங்கே ஒரு பெரிய லாரியில் ஏற்றி இங்கே ஏற்றுறாங்க பாருங்கள். பார்க்குறாங்களா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. பட் ஆனால் இன்னும் கிளைமேட் வரல, ஹைட்டாக வெயில் அடிக்குது.